ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே வீக்கெண்டு, ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ ஒரு போடுறேன். ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக ஒன்று கேட்டுட்டு இருந்தாரு, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி இப்போ பிளேஸ் பண்ணுறது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் வந்து இந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி எல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, டெஃபினட்டா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல டெஃபினட்டா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ரெக்வஸ்ட், நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பெல் பட்டனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சில பேர் சொல்றீங்க எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸில் ஸ்டாக்ல எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போறேன். எல்லாமே லாஜிக் பேஸ்டு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பேஸ்டு தான் நம்ம வைக்க போறோம். நம்மளோட ரிஸ்க் எவ்வளவு, நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வைக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ட்ரெண்ட் லைனு, ரீடெஸ்ட், இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க போறேன் அப்படின்னா நீங்க அதை பேஸ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேஜர் கோர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் வந்து நான் இவ்வளோ தான் எடுக்க போகிறேன், இவ்வளோ ரிவார்டு வரப்போது, இவ்வளோ ரிஸ்க் தான் நான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறது தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாப் லாஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக்ல எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்னு தெரியலன்றீங்க. அதாவது ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணுறீங்களா இருந்தால் சரி. ஓகேங்களா? அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனலிஸ் பண்ணி வச்சுட்டீங்க, பேட்டர்ன் ட்ராப் பண்ணி வச்சுட்டீங்க, எல்லாமே டிசைட் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து பை சைடு போக போறீங்க இப்போ. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து உங்களுக்கு புல்லிஷ்னு தோணுது, நீங்க வந்து பை பண்ண போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல பை பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க பை பண்றீங்க. ஸோ இந்த இடத்துல பை பண்ணும்போது நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிவார்டை வந்து யோசிக்க கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து யோசிக்க வேண்டியது உங்களுடைய ரிஸ்க் என்ன, என்னோட பிளான் ஏ என்ன, பிளான் பி என்ன. ஸோ என்னோட பிளான் ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளான் படி போனால் நான் இதை பண்ண போகிறேன், எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் பிளான் பி. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ இதை தான் வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே ரிஸ்க்கை வந்து யோசிச்சுக்கணும். ஓகேங்களா? நான் இந்த தப்பெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரிஸ்க்கை வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த இடத்துல ஸ்டாக் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு நான் என்னோட லாஜிக் படி சொல்கிறேன். ஸோ ரெண்டு இடத்துல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து ரொம்ப மினிமலான ஒரு ரிஸ்க் டேக்கர் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்க வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே அப்படின்னாலும் கொஞ்சம் லாஜிக்கா இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால நான் என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்க வைக்கிறத தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் புஷ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எனி டைம் இங்க வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுனால வந்து நீங்க வந்து பெட்டர் ட்ரேடர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அப்பதான் பெட்டர் ட்ரேடர்னு உங்களை நீங்க வந்து ஃபீல் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து கரெக்டா ஒரு ப்ராசஸ், ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் டேக்கர் அப்படின்னா நீங்க வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து நீங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸை வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டேன் இல்லையா? ஸோ அப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். அப்போ நான் வந்து 1:2 மினிமம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஸ்டாக்ல ட்ரேடிங் பண்ணா. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல ட்ரேடிங் பண்ணீங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? பட் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா மினிமம் 1:2 1:3 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ 1:2 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் நீங்கள் இந்த லெவல், நான் வந்து ஒரு 3 வைக்கிறேன்னு வைங்களேன், இல்லை ஒரு 2 வைப்போம். ஓகே. ஓகே 2 வச்சாச்சு. இப்போ 2ல பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் செட்டப். இந்த கலர்ல இருக்கிறது ரிஸ்க், இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது உங்களுடைய ரிவார்டு. ஓகேங்களா? அதுவே நீங்க ரொம்ப வைடா ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, நீங்க உங்களுடைய ரிவார்டை வந்து மினிமம் 1:1 வைங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் தரது தரட்டும், தராட்டு போகட்டும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய ரிஸ்க்கும் ஜாஸ்தியா இருக்கு. பட் ரிவார்டு வந்து இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு நான் சொல்றேன். பட் ரிவார்டு வந்து 1:1 வைங்க ரொம்ப வைடா வைக்கும்போது. பட் கொஞ்சம்
நல்ல புல்லிஷாக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து 1:2 அப்படிங்கிறத வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து என்னோட ஜெரோதா அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வைக்கிறது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பஸ் அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஸ்டாக்ல வைக்கலாம். ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஷின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் செலக்ட் பண்ணுறேன். நான் வந்து ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்ல வந்து நம்ம எப்படி ஃபியூச்சர்ஸில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ட்ரேட் எங்கே எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகே, எனக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷ்பா, நான் வந்து பை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களுடைய பை வந்து இந்த இடத்துல இருக்கு. நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க இப்போ. ஸோ பை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஸ்க்கை வந்து கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ரிலையன்ஸ் ஃபியூச்சர் ஒரு லாட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க மார்ஜின் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,55,841 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கேயும் மார்ஜின் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2781 அப்படிங்கிறது வந்து கரண்ட் ப்ரைஸ். ஸோ ஒரு 10 ரூபாய் ஏறிச்சு, 2791 ஏறிச்சுன்னா இன்ட்டு 10 இன்ட்டு 250 2,500 ரூபாய் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் குறைஞ்சது அப்படின்னா 2,500 ரூபாய் உங்களுக்கு லாஸ் வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்னபடி யோசிங்களேன், ரெண்டு விதமாக வைக்கலாம். என்னோட ரிஸ்க் வந்து கம்மியாக நான் எடுக்கணும், இல்லைன்னா லாஜிக்காக நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பேஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நான் எங்கே வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் மினிமமாக தான் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து யோசிப்பேன். அப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கீழே வைப்பேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ப்ரைஸ் வந்து 2472 இருக்கு. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்ச பிரைஸ் வந்து 2423 இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்டுக்கு வருது. கரெக்டாக 49 50 பாயிண்ட் வருது. அப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பாருங்களேன். ஸோ நான் 50ன்னு ஆவரேஜாக வச்சுக்கிறேன். 50 இன்ட்டு 250. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 12,500 ரூபா நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். ஸோ அந்த 12,500 ரூபா ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் 1:2 வைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2க்கு உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை வந்து ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா அப்போ 2 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கரெக்டாக நம்ம வச்சிருக்கிறோம். இதுதான் 2. ஸோ 1:2 இதுதான் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து எப்படி இதில் போட்டு பார்ப்போம். நம்ம வந்து ஜெரோதாவில் ரியலாக ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். ஸோ ஜெரோதாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிலையன்ஸ் ஜூன் ஃபியூச்சர் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் பை கொடுத்துட்டேன். பையில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த மார்க்கெட் ஆர்டர் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? லிமிட்டில் சும்மா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதெல்லாம் பை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் பை பண்ணிட்டேன். இப்போ நான் பை பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகேங்களா? நான் வந்து ஜெரோதாவில் ஜிடிடி அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஜிடிடி பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் ஃபியூச்சர் வாங்கினதுக்கப்புறம் நல்லா பாருங்களேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 3 டாட் தெரியுது இல்லையா, இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்க. அதில் கிரியேட் ஜிடிடின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் உங்களுடைய டார்கெட் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓசியும் செலக்ட் பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுடைய டார்கெட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்கும், இங்கே டார்கெட்னு இருக்கும். ஸோ இங்கே எங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 2842 வாங்கணும் இல்லையா, அப்போ நம்ம வந்து 2423 இல்லை 22 வைக்கணும் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நீங்கள் அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, நான் வைக்கிறேன் 2822. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி, ஒரு லாட்டு தான் வாங்கியிருந்தேன், அந்த ஒரு லாட்டு. ஓகேங்களா? நீங்கள் எத்தனை லாட்டு வாங்கியிருக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அகெயின் சேம் ப்ரைஸ் கூட கொடுக்கலாம் 2822. ஓகேங்களா? டார்கெட் அதே மாதிரி நம்ம டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2567 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ 2567 தான் வந்து நம்மளுடைய டார்கெட். 2567 எகெயின் லாட்டுக்கு ஒன்று தான் 2567. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிடி வந்து பிளேஸ் ஆகிடும். இது வந்து ஓசியோ ரெண்டு சைடும் போடலாம், ஸ்டாப் லாஸும் போடலாம், டார்கெட்டும் போடலாம். உங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு சைடு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு சைடு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எய்தர் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டாப் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இதை டார்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டாப் லாஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. ஓகே, அப்போ 2822 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் ஸ்டாப் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டார்கெட் ஓகே ரூபா வந்தால் கூட ப்ராஃபிட் தான், பட் லாஸ் வராமல் தடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்டாப் லாஸ்க்கு வந்து இந்த ஜிடிடியை யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஃபியூச்சர்ஸில் பண்ணுற ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து இண்டெக்ஸ்லையும் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், இல்லைன்னா எஃப்என்டோ ஸ்டாக்ஸ்லையும் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஆஃப்டர் த ஏஎம்ஓ இன்னைக்கு மார்க்கெட் இல்லை, அதனால ஏஎம்ஓ ஆர்டர் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெகுலரில் போங்க. ஓகேங்களா? நார்மல் மார்க்கெட் டேஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் த மார்க்கெட் நான் போட்டிருக்கேன், லிமிட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து செல் பண்ணுறேன். ஒரு
செல்லு கொடுத்துட்டேன். இப்போ செல்லு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ இந்த ஆர்டர் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பொசிஷனில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஒர்க்கிங் டேஸில், அதாவது ட்ரேடிங் டேஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் இந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே இருக்கு இல்லையா, ஸோ சாரி இந்த ஜிடிடி இருக்கு இல்லையா, அகைன் சேம் மெத்தட் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ப்ரைஸ் எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிகர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ப்ரைஸை வச்சு தான் நீங்கள் வந்து போட முடியும். ஜிடிடிக்கு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஜிடிடி வருதா சிங்கிள் இங்கே வந்து 374 ரூபா இருக்கா. ஸோ நம்ம வந்து பை பண்ணது வந்து 340 ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து எவ்வளோக்கு வைக்கலாம், 330, 40, 50, 60, அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா. ஸோ நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இப்போ 340 ரூபா இருக்குது, 330 ரூபாய்க்கு வைக்கிறேன் அப்படின்னா 25 குவான்டிட்டி, அப்போது 10 × 25 250 ரூபா காலி. ஓகேங்களா. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் இது எப்படி லாஜிக்காக வைக்கிறது அப்படின்னு யோசிச்சா நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து பேங்க் நிஃப்டி நம்ம வந்து செல் பண்ணோம் இல்லையா. ஸோ பேங்க் நிஃப்டியில் சார்ட் போங்க. இந்த பேங்க் நிஃப்டி சார்ட்னா பேங்க் நிஃப்டி ஜூனு அந்த நம்ம எந்த இப்போ இந்த ஆர்டர் போட்டோம் இல்லையா, ஸோ இந்த ஆர்டரோட சார்ட்டுக்கு போங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக பேங்க் நிஃப்டியோட சார்ட்டுக்கு போகாதீங்க. இப்போ 9th எக்ஸ்பிரி ஆகிற அந்த சார்ட்டுக்கு நான் போகிறேன். ஸோ அந்த சார்ட்டில் போயிட்டு நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் பார்க்குறேன். இப்போ நான் பை பண்ணது எங்கே பார்த்தீங்கன்னா இந்த 323 ரூபா சம்திங்லேருந்து பை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 333 ரூபா காட்டுதுங்க, ஆனால் அங்கே 340 ரூபா காட்டுது. ஓகேங்களா. இப்போ நான் ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இன்னும் கீழே போகும்னு சொல்லி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கால் ஆப்ஷன் தான் செல் பண்ண நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அப்போ கீழே போகணும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னோட ஸ்டாப் லாஸ் நான் இங்கே வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 412 ரூபா ப்ரீமியம் காட்டுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 411 ரூபா 12 ரூபா ப்ரீமியம் காட்டுது. அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகேங்களா. சில பேர்த்துக்கு வந்து தெரியாது இந்த ப்ரீமியம் எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியாது. ஸோ அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் எந்த இதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்களோ அந்த எக்ஸ்பெரியில் சார்ட் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த ப்ரீமியம் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போயிட்டு ஜிடிடியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 412 ரூபா சிங்கிள் 412 ரூபாய்க்கு வந்தால் க்ளோஸ் பண்ணிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டாக்ஸில் எப்படி வைக்கிறது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் எப்படி வைக்கிறது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாத்துக்கும் கோரான ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறோம், அந்த ரிஸ்க்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ குருபாதம், ஸோ இந்த கொஷின் கேட்டதுக்கு நன்றி. ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப கிளியராக. ஸோ இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடியாத சில விஷயங்களை வந்து வீடியோவாக மேக் பண்ணி சில வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருக்கும், நீங்கள் எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருந்தேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஹேவ் அ குட் வீக்கெண்ட்.